அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சர்ப்ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தித்திக்கும் சர்க்கரை பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஹனீஸ் ஃபுட் கார்னர். சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் பச்சரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த டம்ளரில் நீங்கள் பச்சரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளர்லேயே நம்ம பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பைத்தம்பருப்பை நம்ம லேசாக வறுத்துட்டு சேர்க்கலாம். வறுத்துட்டு சேர்க்கும் போது பொங்கல் நல்ல மணமாக சுவையாக இருக்கும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்போட கலர் மாறிடக்கூடாது. லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அரிசியிலேயே இந்த பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க. ஏன் ஊற வைக்கிறோன்னா நம்ம பொங்கல் நல்லா குழஞ்சி வரத்துக்கு அரிசி பருப்பு ஊறி இருந்தால் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும், குழஞ்சி வந்துடும். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ அரிசி பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை சேர்த்துட்டு இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி பருப்பெல்லாம் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்துடக்கூடாது. ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு குக்கர் மூடி 2-3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வெல்லத்தோட அளவு காட்டுறேன். இப்போ வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு, 3 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் வெல்லம். இது சரியான அளவாக இருக்கும். இப்போ வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கரையிற அளவுக்கு கொதிக்க வைங்க. ஏன்னா இது வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா இதில் தூசிலாம் இருக்கும். அதனால் இது கரையிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்து கரெக்டாக வரணும். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. வெல்லமும் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த அரிசி பருப்பை நல்லா கொஞ்சம் கரண்டி போட்டு நல்லா குழச்சி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழச்சாச்சு. இப்போ வெல்லம் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு சேருங்க. ஏன்னா இதில் தூசிலாம் இருக்கும் அடியில். அதனால் ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு சேருங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. வெல்லம் அந்த அரிசி எல்லாத்தோட சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி கொடுங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பொங்கல் அன்னைக்கு செய்கிற கூட்டு குழம்பு, வெந்தயக்கீரை கடையல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நான் சொன்ன சர்ப்ரைசிங் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மில்லட்ஸை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷனை சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி மில்லட்ஸை வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மில்லட்ஸை வச்சு நம்ம எல்லா விதமான ஃபுட்ஸும் செய்ய முடியும். இந்த மில்லட்டில் செய்கிற ரெசிபீஸையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுனா, நாம் ஹெல்த்தியான அன்பாலிஷ்டு மில்லட்ஸை நேரடியாக விவசாயிங்க கிட்டேருந்து கொள்முதல் பண்ணி கம்மியான விலைக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1 மந்த்துக்கு தேவையான அன்பாலிஷ்டு மில்லட்ஸை தரமான முறையில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பல்க் ஆர்டர்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த புது முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.